ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பணிவா இரு. குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க தெரியுமா? பணிவாக இருப்பது புத்திசாலித்தனம்னு சொல்லி கொடுங்க. அது ஒரு வெப்பன்னு சொல்லி கொடுங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே வெட்டி கொள்ளும்படி தூண்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புறப்பட்டு வரார். அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன். போட்டா உலகம் அழிஞ்சிரும், அவ்வளவுதான். அந்த வெப்பனோட வந்துட்டாங்க. வர்றது நாராயண அஸ்திரம் தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள். தலையை காட்டுங்கடா, அதுக்கு கீழே விழுங்கடான்ட்டான். தானும் கீழே விழுந்தார். நாராயணாஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லனுடன் திரும்பி போயிடுச்சு. நாராயணாஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம். கொரோனா தானே சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் செத்தான். இத்தினூண்டு வைரஸ். யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பழிச்சிட்டோம். யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி.